யாரெல்லாம் தமிழ் மண்ணில் பெரியார் என்ற தலைப்பின் கீழ் செந்தமிழன் சீமான் அவர்கள் நேற்று நடத்திய மாபெரும் பொதுக்கூட்டத்தை நாம் அனைவரும் கண்டுகளித்திருப்போம். நிச்சயமாக இந்த கூட்டம் என்பது மிகப்பெரிய ஒரு ஆக்கத்தையும் ஒரு ஊக்கத்தையும் ஒரு மாறுதலையும் தமிழ்நாட்டு மக்களிடையே பிற கட்சியினரிடையே குறிப்பாக ஏற்படுத்தியிருக்கின்றது. பிற அமைப்புகள் பிற கட்சியில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி குறித்தான நிலைப்பாட்டை உடனடியாக அவர்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு நேற்று நடந்த அந்த பொதுக்கூட்டம் இருந்தது. செந்தமிழன் சீமான் அவர்களை நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள் யார் பெரியார் என்பது இந்த கூட்டம் இவ்வளவு பெரிய வெற்றி நிறைந்த கூட்டமாக மாறும் என்று. நிச்சயமாக தமிழ்நாட்டில் தமிழை சுமந்து தமிழுக்காக உயிர் நீத்து தமிழுக்காக தன் உடலையும் உயிரையும் மாய்த்து கொண்ட அனைத்து பெருமக்களும், தமிழுக்காக உழைத்த அனைத்து பெருமக்களும் நம்மளால் பெரியாராக கொண்டாடப்பட வேண்டிய தருணத்தில் நாம் இருக்கின்றோம். இதை தமிழர்களாகிய நாமே செய்யவில்லை என்றால் வேறு யார் நாம் முன்னோர்களை பெரியார் என்று அழைப்பார்கள்? இதைதான் செந்தமிழன் சீமான் அவர்கள் நேற்று நடந்த முழு கூட்டத்திலும் பேசியிருக்கின்றார் என்றால் ஆம், அதுதான் நிதர்சனமான உண்மை. பல கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் நேற்றைய பொதுக்கூட்டம் நடந்தேறியது. எப்படி என்றால், பழனி பாபா அவர்கள் பெரியாரையும் மேலும் அம்பேத்கரையும் ஏற்காதவர்களை நீங்கள் ஏற்காதீர்கள் என்று கூறிய சொற்றொடர்களுக்கு பதிலாக செந்தமிழன் சீமான் அவர்கள் அப்பொழுது எங்களுக்கு கிடைத்த இந்த தகவல்கள் எல்லாம் கிடைத்திருந்தால் அப்பொழுதே அவர் வெறுத்திருப்பார். அதே நேரத்தில் அந்த பழனி பாபா அண்ணன் அவர்கள் தொடர்ச்சியாக இப்பொழுது இருக்கக்கூடிய திமுகவையும் கடுமையாக விமர்சித்திருக்கின்றார். மானமுள்ள தமிழர்கள் அதற்கு வாக்கு செலுத்த மாட்டார்கள் என்ற சொற்றொடர்கள் எல்லாம் உங்களுக்கு நினைவிருந்தால் நீங்கள் அதையும் தானே பின்பற்றி இருக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய கேள்வியை செந்தமிழன் சீமான் அவர்கள் அந்த பொது மேடையில் எடுத்து வைத்தார். அது மட்டுமல்ல, நம்ம அண்ணன் திருமாவளவன் அவர்களையும் மேலும் ஐயா ராமதாஸ் அவர்களையும் தமிழினத்தின் பெரியார் என்று கூறிய அந்த சொல்தான் இன்று வைரல் செய்தியாக மாறி இருக்கின்றது. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாற்று கருத்து கொண்டவர்கள், அதாவது விடுதலை சிறுத்தைகளிலும் மேலும் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய கட்சியிலும் பயணிக்கக்கூடியவர்கள் அனைவரும் செந்தமிழன் சீமானின் இந்த பேச்சை கேட்டு குதூகலம் அடைந்திருக்கிறார்கள் என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் எந்த ஒரு செய்தியையும் செந்தமிழன் சீமான் அவர்கள் மேடையிலேயே போட்டு படாரென உடைப்பதில் வல்லவர். அதே போன்று எங்கள் பெரியார் இவர்கள்தான், ஐயா ராமதாசுக்கும் அண்ணன் திருமாவளவனுக்கும் வேண்டுமென்றால் ஈவேரா பெரியாராக இருக்கலாம், ஆனால் இவர்கள் இருவரும் எங்களுக்கு பெரியார். இதுபோன்று எங்கள் தமிழ் முன்னோர்கள், தமிழை தூக்கி பிடித்தவர்கள், தமிழுக்காக உயிர் நீத்தவர்கள் என்று தொடர்ச்சியாக தமிழை தன் மார்போடு அணைத்து கொண்ட அனைவரும் எங்களுக்கு பெரியார், எங்களுக்கு 1000 பெரியார்கள் இருக்கின்றார்கள் தமிழ் முன்னவர்களாக என்று மிகப்பெரிய அளவிற்கு இந்த பேச்சை அவர் பேசியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் உருவம் உயர்த்தி அவர் பேச பேச கைதட்டல்கள் அலைமோதியன என்றுதான் கூற வேண்டும். அந்த அளவிற்கு தங்களுடைய பேச்சை தெளிவானதொரு தமிழ் பாணியில் எப்பொழுதும் போல அண்ணன் சீமானுக்கே உரித்தான பாணியில் நேற்று அந்த மேடையில் பேசியிருந்தால், இதுவரை அவர் இதை பற்றியெல்லாம் பேசவில்லை என்றால் இதுவரையும் இதை பற்றியெல்லாம் அவர் பேசிதான் இருக்கின்றார், நாம் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் நேற்று நடந்த பொதுக்கூட்டம் என்பது இன்னமும் அதிக அளவில் மக்களால் பார்க்கப்பட்டது, மக்களால் கவரப்பட்டது என்றுதான் கூற வேண்டும். பிற கட்சிகளால் அதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் பிற கட்சிக்காரர்கள், அதாவது செந்தமிழன் சீமான் கூறிய குறிப்பிட்ட இயக்க கட்சிகளை சார்ந்தவர்கள் நிச்சயமாக செந்தமிழன் சீமான் மீதும் நாம் தமிழர் கட்சியின் மீதும் மிகப்பெரிய நல்ல அபிப்பிராயம் கொள்வார்கள். அவர்களை எதிர்த்து கூட களமாட மாட்டார்கள் என்பதுதான் எதிர்கால அரசியல் முறைமையாக மாறும் என்பதை கூறிக்கொண்டு, இதுபோன்று தமிழுக்காகவும் தமிழருக்காகவும் இருக்கக்கூடியவர் தமிழகத்தின் பெரியார்கள் என்பதை உறுதியாக நாம் நம்புவோம் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். உங்களிடமிருந்து தமிழக குரல் நாம் தமிழர்.